ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நிறைய பேர் மாடி வீடு இருக்கிற ஏரியானாலே பணக்காரங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு. அதை கூட பணக்கார ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் 3 கிறுக்கு பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களோட நடவடிக்கை தான் நம்மளோட இந்த படம். நான் பேசுறேன். பரதேசி, காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டியடா குடிகார நாய். பொம்பளைங்கன்னா கோலம் போடணும், ஆம்பளைங்கன்னா பெக்க போடணும். ஆனா நீ என்னடா கூட சண்டை போட்டுட்டு இருக்க? முதல்ல இருந்து போடு. இவ்ளோ வக்கனையா பேசுறியே. வீடு சுத்தி நிறைய புள்ளைங்க இருக்கணும், இத்தனை பொண்டாட்டிங்க இருக்க கூடாது. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் பாத்துக்க வேண்டிய செல்ல குட்டிகளா? பாத்துப்பேன். கனெக்ஷனை கட் பண்ணா பாத்ரூம்ல யூரின் போறதுக்கு தவிர வேற எதுக்கும் வேலை செய்யாதா நாசமா போறவனே. கட் பண்றீ பார்க்கலாம். நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் இனியா கிட்ட போறேன்டி. இனியாவா? அவயா? அது யாரா? அவதாண்டி காஷ்மீர் ஆப்பிள் முண்டங்களா? எவ்வளோ புதுசா எலியாவாண்டி. ஐயோ, எலியாவா இல்லக்கா? இனியாவா? டேய் இவரே கையெடு. என்னடா உங்க அக்கா? என்ன சொல்லுடா. விச்சிருவேன் பேஜ். பாடு. அண்டாளுங்க. சார், உங்க ஆர்டர். அங்க வச்சுட்டு கிளம்புடா. சார், என்னடா ஃப்ரிட்ஜில் இவ்வளோ வாட்டர் பாட்டில் இருந்தும் ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம் சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். நான் ஐசா, இப்போ என்னடா வேணும் உனக்கு? கீழே எதுக்காக சார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தண்ணிக்காகவா இல்லை நீல கலர் புடவைக்காகவா சார்? நீல கலர் புடவைக்காக இல்லடா, நீதியே இல்லாத ஆம்பளைக்காக. அப்படின்னா அவங்க எல்லாரும். எஸ், நீ சொன்னது சரிதான். ஒரே துப்பாக்கிக்காக ஆசைப்படுற பாக்கியவதிகள். நல்லா பயந்துட்டான். சபா, செத்த நேரம் விடுறாங்களா? ஹலோ கார்த்திக், வாட்ஸ்அப். யா ஹாய் சார், ஹவ் யூ சார்? ஐம் குட். ஒர்க் எது வரைக்கும் வந்திருக்கு? சார் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு எப்போ வர? நான் வர மாட்டேன். ஏ கார்த்திக், என்ன பேசுற நீ? உங்கள இல்ல சார், உங்கள இல்ல சார். யூ கோ ஆன் சார். உன்ன சொல்லல, உன்னதான். என்ன மரியாதை எல்லாம் பேசுற? ஆள வச்சு பேச வைக்கிறியா? சார் அது இல்ல சார். சார் நான் உங்களை சொல்லுவேனா சார்? கீழே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சார். உங்களை சொல்ல மாட்டேன் சார். சார் ஐ மெசேஜ் யூ சார். பை சார், பை சார். சீ, உங்களுக்குலாம் சாவே வராதரா சனியா பிடிச்ச நாய்ங்களா. ஆஹா ஸ்வீட்டி. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். என்னாச்சு? என்னாச்சு? இதுக்கு இவ்வளவு கோவம்? பைத்தியக்காரனாடா நீ? கோவப்படாம சிரிச்சு பேச சொல்றியா? மூஞ்சிய பாரு,
ஏய் ஸ்வீட்டி, நோ பேட் வேர்ட்ஸ். நோ பேட் வேர்ட்ஸா? நான் நல்ல பொண்ணா இருக்க போய் தான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கேன். வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் உன்னை விட்டுட்டு போயிருப்பாடா. யூ பிளடி ஃபூல். அப்படி என்னாச்சு? நானா மெசேஜ் பண்ணலனா மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ணலனா கால் பண்ண மாட்டேன்ல. நம்ம 2 இயர்ஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை பார்க்கலாம்னு எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கற. இப்படியே வர்ச்சுவல் கால்ஸ்லயே வாழ்க்கை நடத்த முடியுமா? மீட் பண்றதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியுமா என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு? நீ இப்படியே பண்ணிட்டே இரு, நான் உன்னை விட்டுட்டு வேற யார் கூட செட் ஆக போறேன். அப்பதான் உனக்கு தெரியும். என்ன இவ்ளோ கோவமா இருக்க? ஆமா. ஸ்வீட்டி. என்ன? ஸ்வீட்டி. என்னடா? I love you. I love you ஸ்வீட்டி. ஆனா இதெல்லாம் நல்லா தான் பண்ற. இத்தனை பேர் என் பின்னாடி சுத்தியும் நீ காட்டுற லவ்வால தான் நான் உன் கூட கமிட் ஆயிருக்கேன். இப்போ உன் கோவம் போறதுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்கவா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த டைம்க்கு ஒரு டெலிவரி வந்திருக்கணுமே, கொஞ்சம் வெளிய போய் பாரு. நீ என்ன சொல்ற? மறுபடியும் இன்னொரு கிஃப்டா? எஸ், போய் வாங்கிக்கோ. என்னடா இது? சீக்கிரம் ஓபன் பண்ணு. டேய், ஜஸ்ட் இன் கேஸ் எங்க அம்மா இருக்கும்போது டெலிவரி ஆயிருந்தா? ஐயாவோட டைமிங் பத்திலாம் தெரியும்ல உனக்கு. டெய்லியும் டெலிவரி அனுப்புறியே தவிர நீ மட்டும் வர மாட்ட. உன்னையும் யாராவது பார்சல் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணா நல்லா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா முதல்ல போய் அதை போட்டுட்டு வாயேன். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அப்படியா? அப்ப கழட்டிறேன். ஒரு வாட்டி பாக்குறேன், காட்டேன். நோ, இம்பாசிபிள். இது மிஷன் இம்பாசிபிள். கழட்டு. நான் பண்ணேன். உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுமா. அப்படிதான். அதேதான் அதேதான், அப்படியேதான். இந்த மாதிரி நேரத்துல தான் நெட்டு வேலை செய்யாது. இது என்னடா இது? பார்த்தா தெரியலையாடா? அதையேடா என் மேல போட்ட. வாய மூடுறா மொட்டை தலையா. நீ காண்டம்னா யூஸ் பண்ணு, கன்றாவினா யூஸ் பண்ணு. அதை ஏன்டா என் மேல தூக்கி அடிக்கிற? அடச்சி வாய் மூடு. டேய் வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வா. என்னடா கேக்குற? வெளிய வா, வெளிய வாடா, வெளிய வா, வெளிய வாடா. நான் இல்ல ப்ரோ. அப்படினா அந்த காடை முந்து இல்லையா? ஏய், ஃபேமிலி இருக்கிற ஏரியால என்ன வேலைடா பண்ணிருக்க? உனக்கு அறிவு இல்ல? ஆளு நான் இல்லையா? ஏய், எங்கள மாதிரி கௌரவமா இருக்க குடும்பம் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? இப்போ அனுப்பிடு. டேய் சொல்ல, நீ கிளம்பு. ஏரியால இருக்க கூடாது. பாத்துட்டே இரு. ஆமாடா. ஏய் ஒண்ணு பண்ணாதீங்க. நான் சொல்றது நம்புங்க. காலி பண்ணு. இல்லன்னு சொல்றல. காலி பண்ணிட்டா. எவ்வளவு தடவை காலி பண்ண பத்தி மறந்துடா. காலி பண்ண. நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் அடிக்காதீங்க. அடிச்சு தொலைங்க அவனோட. காலி பண்ணிட்டா. காலி பண்ணு. ஆண்டி கொஞ்சம் இருங்க. அங்கிள் கொஞ்சம் இருங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அங்கிள் கிளம்பி போயிடலாம். அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இதோட விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. சொன்னா கேளுங்க. அவருக்கு இதுக்கு அங்கிள் உங்களெல்லாம் என்ன நீங்க பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ ரவுடினா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. உங்களை விட பெரிய ரவுடிடா. நீ பொறுக்கினா நான் உன்னை விட பெரிய பொறுக்கிடா. உன்னை விட நான் பெரிய பொறுக்கிடா. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சேம் கொலைகாரன்டா. நான் கொலைகாரன்டா. ஆண்டி எங்க போறீங்க? யாரு போறீங்க? இவன் என்ன எல்லா டயலாக்கும் சேமா பேசுறான்? இந்த காலனிக்கு நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில்ல இருந்துடா. ஜெயில்ல இருந்துடா. ஐயோ நான் ஜம்ப் ஆயிடுறப்பா. நீ ஆழம் தெரியாம கைய வச்சுட்ட. நான் 4 கொலை பண்ணி ஜெயில்ல இருந்து திரும்பி வந்தவன்டா. திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்டடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன்னை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் இந்த இடத்துல இன்னும் 1 வாரம் இருப்பேன்டா. அந்த 1 வாரத்துல உன்னை எப்படியாவது கொன்னுடுவேன்டா. அண்ணா நீங்க மன்னிக்கணும். உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. கேளுடா. ப்ளீஸ்ண்ணா. 1 வீக். ஜஸ்ட் 1 வீக். பாய்ண்ணா. கண்டனா சாரி விடனா. பாய்ண்ணா. சர்மா அங்க பாருங்க, 1 மாசத்துக்கான பொருட்கள். சிசி தோஷ நிவாரணம் பண்றதுக்கான பொருட்கள்.
ஏண்டா பாவம் பண்ணவனே நக்கலா சபிச்சேன்னு வையு இப்போவே போய் சேர்ந்துருவ என்ன சபிக்கவா மன்னிச்சிருங்க சாமி, டங்கு ஸ்லிப் ஆகி. டங்கு ஸ்லிப் ஆனா பரவாயில்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் ஸ்லிப் ஆச்சுன்னு வையு இந்த சொம்புல இருக்கிற தண்ணி உன் மூஞ்சில இருக்கும், ஜாக்கிரதை. ஆனா சாமி, இதெல்லாம் எப்பதான் முடியும்? உன் கஷ்டமா இல்ல எனக்கு செய்யற தானமா? ரெண்டும் தான். உன் கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஆப்ஷனே இல்ல. இந்த மாசத்துக்கான உன் தோஷம் போயிடுச்சு, அடுத்த மாசம் இதே இடம் இதே லிஸ்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் சுவாமி நித்யானந்தா வீடியோ 5.1ல பாரு, உன் கஷ்டத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி போகும்போது அந்த ஐட்டம்லாம் என் வீட்ல வச்சுட்டு போயிடு. சரிங்க சாமி. இங்க வந்து முன்னாடி நில்லு. சாமி, முதல்ல நாங்க தான் வந்தோம். இவ ஏன் ஆளுடா? படிப்புல, வேலையில, சினிமால, அரசியல மட்டும்தான் நினைச்சேன். இங்க கூட வா. நீ எதை சொல்ற? ரெக்கமெண்டேஷன். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? என்கிட்ட எதுவும் சொல்லல. என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். கடவுள் கிட்ட கூட வா. அந்த கடவுளுக்கே அப்படிதான்டா, இதுல நீயும் நானும் என்ன? இங்க வா. உண்மையில நம்மளோடது ஃபீமேல் டாமினேட்டட் சொசைட்டி. அத சொல்லு முதல்ல. நீ முதல்ல கோத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லு. நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. தேவ சம்போ சங்கரா. பாரு தேவ், பாரு, எனக்கு ஒரு டவுட். ஏன் தயங்குற? கேளு. நம்ம லவ் கூட பார்வதி தேவதாஸ் மாதிரி ஆகாது? அபச்சாரம் அபச்சாரம். என்ன பாரு இப்படிலாம் பேசுற? பேரு ஒன்னா இருந்தா நம்ம காதல் தோத்துருமா என்ன? மேல இருந்து தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நீ இப்படி அவசரமா பேசக்கூடாது. ஐ அம் சாரி தேவ். இட்ஸ் ஓகே பாரு. தேவ், சொல்லு பாரு. உனக்கு லிப் லாக்னா தெரியுமா? டோருக்கு போற லாக் தெரியும். இது உதட்டுக்கு போடுற லாக். அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நான் கத்து கொடுக்கவா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா கத்துக்கிறேன் விடு. இது ஒண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணலாம். நோ பாரு, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நம்ம கட்டுப்பாடு சம்பிரதாயம் எல்லாம் என்ன ஆகுறது? வேற நாட்டுல இருந்து இங்க வந்து நம்ம நாட்டு வளத்தோட சம்பிரதாயத்தை ஆட்டை போட்டு போயிட்டானுங்க. நான் இது எல்லாத்துக்கும் எதிரானவன். தேவ், உன் லெசனை கொஞ்சம் நிறுத்து. அவன் என் செயினை திருடிட்டு போயிட்டான். டேய் தேவ், 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 நான் சொல்றத கேளு. கொஞ்சம் நில்லு தேவ். அடே திருட்டு பயலே, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ 100 ரூபாய் கொடுத்தாதான் நான் பாப்பாங்க. கண்டிப்பா நீலாம் நரகத்துக்கு தான போவா அபிஷ்டு. 10 ரூபாய்லாம் பத்தாது. 100 ரூபாய் கொடு. ஏய், ஏதோ ஒன்னு கொடு. என்ன உசேன் போல்ட் நினைக்கடா? சர்மா சாமி நில்லுங்க. நில்லுடா. நில்லுங்க சாமி. என்னங்க சாமி, ஜாகிங்கா? இல்ல சார், சேசிங். ஐயடா, இந்த வேட்டியை கடிச்சு ஓட வர முடியல, இடிக்குது. என்னது? என் தொடதான். ஓஹோ. என்னவோ, அவன் என் பார்வோட செயினை திருடிட்டு போறான். அவனை போய் பிடியா. புடிச்சா எனக்கு என்ன தருவீங்க? நான் தான் இருக்கல கோயில்ல சாமியா. வேணும்னா 2 அர்ச்சனை 4 அபிஷேகம் ஃப்ரீயா பண்ணி தரேன். ஃப்ரீயா? குடிச்சாச்சா? இந்த வரேன். தீர்க்க சுமங்கலி பவா. சிச்சி, மூச்சு வாங்குறதால தப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். தீர்காயுஷ்மான் பவா. உனக்கு இல்லடா. குடுறா. எஸ்ஐ சார், இந்த திருட்டு பையல ஜெயில போடுங்க. போடா, உள்ள போடா. போ. பாரு. என்ன தேவ், கவரிங் நகைக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்க? என்னது? இதுக்கே அவ்வளவு பில்டப் கொடுத்த? நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நீ தான் கன்ஃபர்மேஷன் கேட்காம ஏந்து ஓடி வந்துட்ட. ஏய் பூசாரி, கவரிங் நகைக்காக என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? விட மாட்டேன். போலீஸ் என்ன புடிச்சிட்டு போலாம், ஆனா என் அண்ணன் வெளியில தான் இருக்கான். உன்னை விட மாட்டான். ஆரம் முழுக்க நீ பூஜை பண்ற உன் சிவனுக்கு உன் ரத்தத்தாலேயே அபிஷேகம் பண்ண வைப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஜஸ்ட் 1 வீக். டன் மேம். சீ, என்னது இது?
வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீங்க ஏதோ கிழிச்சிடுவீங்கன்னு வெளிய பேசுறாங்க. இவ்ளோ வர்ஸ்டான ஸ்டைலிங் நான் பண்ணதே இல்ல. உங்க மேனேஜரை கூப்பிடுங்க. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி உங்க மானம் மொத்தத்தையும் வாங்கிடுவேன். உங்க மேனேஜர் இப்பவே கூப்பிடுங்க. எங்க அவரு? காலம் கத்தாதீங்க மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். Let's rock it. பாப்பா நீ அப்படி போப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Who are you? My name is Agastya, senior stylist. How may I help you? Look at this. எவ்வளவு வர்ஸ்டா இருக்குன்னு பாரு. உங்க ரெக்வயர்மெண்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க மேம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? வாவ், நீங்க கோவப்பட்டா கூட லெஃப்ட் சைடுல பாக்கும்போது ஏக்தா கபூர் மாதிரியும் ரைட் சைடுல இருந்து கரீனா கபூர் மாதிரியும் இருக்கீங்க. Really? Obviously. இப்போ சொல்லுங்க மேம், ஏக்தா கபூர் மாதிரி வேணுமா இல்ல கரீனா கபூர்? ஷர்தா கபூர். இப்போ பாருங்க, வெறும் 2 நிமிஷம் தான். ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். Here you go. Wow, nice, beautiful. You liked it? Yeah. Have a good day. Hey Agastya. Yes. டிப்பா டிப்பா அங்கே எனக்கு பழக்கம் இல்லை மேடம். பாய். Hey Agastya. என்ன மேடம்? Are you single? Wish I could, but no. Oh. நான் உங்க girlfriend பார்க்கலாமா? Yeah, why not? Oh, அவங்க தான் கால் பண்றாங்க. 1 second please. Hello. அப்பா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. டாடி, எனக்கும் இந்த பையனை செம்மையா பிடிச்சிருக்கு. என்னது? பையன் ஓகேவா? பிரேக்கப்பா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஸ்ரதா கபூர் மேடம், அது இல்லங்க. நீங்க கிளம்புங்க. கால் பண்ணு. பை. அதாச்சி பா. ஹலோ. சூப்பர். அம்மாடி, ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுமா? மாமா. சம்மந்தி, எங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். 1 செகண்ட். நான் மட்டும் ஓகே சொன்னா போதுமா? இன்னொருத்தவங்க கூட இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும். யாரு ஒத்துக்கணும்? என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கே இந்த குழந்தை. டாடி. அம்மா. என்னங்க நீங்க? அவ என்னவோ சொல்றா பாருங்க. நீ வாய மூடு. நீ தள்ளி போடா. மித்ரா. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. மாமா, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் நம்பர் 1. நானும் என் வீட்டுக்காரும் என் வயித்துல வளர்ற குழந்தையோட உங்க வீட்டுக்கு போனஸோட வருவோம். ஆப்ஷன் 2. அது என்ன? வீட்டு பக்கத்துலயே ஹாஸ்பிடல் இருக்கு. 5 minutes நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? வேணான்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணாமே நீ அம்மா, அவன் அப்பா, நான் தாத்தா, இவன் பாட்டி, இப்படி கூப்பிடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா இந்த கல்யாணம் கேன்சல் மாமா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, சி. நான் ஆமான்னு சொன்னது கேன்சல் சொன்னதுக்காக, நீ மாமான்னு சொன்னதுக்காக இல்ல. புரிஞ்சுதா? கிளம்புடி. வாடா. டாடி லட்டு. மொத்த பிளேட் எடுத்துட்டு வா. கார்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போலாம். எஸ். மித்ரா, தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். நீ இப்படி எத்தனை தடவை கேம் ஆடினாலும் அந்த முடிவெற்ற பையனுக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். நான் ஹேர் கட் பண்ணிட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள கூட வர மாட்டேன். அப்படி இருக்கும்போது கட்டிங் ஷாப்பையே வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? டாடி, டோன்ட் எம்பாரஸ் மீ. ஹி இஸ் a stylist. ஏய் மித்ரா, நம்ம கூட சேர்ந்து போன்ல ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற அந்த புறம்போக்குக்கும் சொல்றேன். ஏய் மாமா, ஒரே வாரத்துல, அதாவது 7 நாளுக்குள்ள 168 மணி நேரத்துல 10,080 நிமிஷத்துல உன் உயிரை போக வச்சிருவேன். ஏய், தெரியும்ல, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். லீகலா இல்ல, இல்லீகலா நான் அவன் கதையை முடிச்சிருவேன்.
மாதிரி வெயில் உன் கழுத்துல இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியுமாடா? மணல் புயலோட சத்தம் காதுல கேட்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா? சிறுத்தை புலி உன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கத்தனா எப்படி இருக்கும்னு தெரியுமா? என்னடா இது? அவனுக்கு முன்னாடி நின்னோம் சுட்டு கொன்னுடுவானுங்க. தப்பிச்சு போறனா குழி தோண்டி நம்மள புதைச்சிடுவானுங்க. டேய் பயமா இருக்குடா. அந்த திருட்டு பையனை கொன்னுடுவான் போல இருக்குடா. எதுக்குடா சிரிக்கிற? டேய் இன் ஜெனரலா யாரையாவது திட்டணும்னு பையன் திருட்டு பயலேன்னு சொல்லுவோம். ஆனா நீ இருக்க பாரு, திருடனிங்க திருட்டு பயலன்னு கரெக்டா சொல்லி அந்த வேர்டிய பெர்ஃபெக்ட்டான சிங்க்ல யூஸ் பண்ணதுனால நீ சாதிச்சிட்டடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை உன் ஏசி மாமா என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்னு மேல இருக்கிற கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நாசமா போ. என்னடா சாபம்லாம் விடுற? எனக்கு பயமா இருக்கடா. மவன ஐடியாடா. டேய் Come on, sweetie, pick up the call. Phone edu. டேய் உண்மையாடா நீ எனக்கு கால் பண்ணது? வாட்ஸ்அப்? Sweetie, நான் ரெடி. எதுக்கு ரெடி? எப்போன்னு கேட்டுட்டு இருந்தல, அதுக்கு தான் நான் ரெடி. நீ early morning flightல ஹைதராபாத்க்கு வந்துரு. நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். மத்த விஷயத்தெல்லாம் நேர்ல சொல்றேன். நீ உடனே வந்துரு. சீரியஸ்லி? சரியா? என்னால நம்ப முடியல. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இரு. உன் போனுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு. Karthik, this is your ticket to Hyderabad has been booked and your journey details are here. What is all this? I mean, என்னடா உனக்குள்ள sudden change? நீயாடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ தானே கேட்டுக்கிட்டே இருந்த. சீக்கிரமா கிளம்பி வர வழியை பாரு. I'm so happy. நான் உனக்காக காத்துட்டு I'm so இருப்பேன். excited. I'm so excited. This is unbelievable. I love you. Karthik. I said something. What? I said I love you. I love you too. Bye. அடே ஷர்மா, மூஞ்ச குருமா மாதிரி வச்சிட்டு கடலைய சாப்பிடாம இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளிய வர ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றா. ஆக்சுவலா என் பாட்டி உன் லைஃப் காக்யூப் மாதிரி நல்லா இருக்கும்னு சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொன்னதே இல்ல. என்ன எதுவும் கேட்காத, எனக்கு தெரியாது. காக்யூபா அப்படினா? கண்ணு நிறைய, வயிறு நிறைய, மனசெல்லாம் ஏச்சி, முதல்ல இப்படி கவுச்சியா பேசுறத நிறுத்துடா. பார்க்க கூட முடியல. ஏன் வாழ்க்கை சே என்னாச்சுடா? இதான் சான்ஸ்னு ஸ்வீட்டி பாம்பேல இருந்து வர சொல்லிட்டேன். ஒரு வாரம் இங்க தான் இருப்பா. அப்புறம் ஜாலியா இருக்கலாம். எப்படி ஐடியா? அதான்டா, ஓட முடியலன்னா ஒளிஞ்சிக்க சொல்லிருக்காங்க. யாரா சொன்னா? தாமஸ் ஆல்வா எடிசன். இங்க பாரு. ஏய் கார்த்திக், டேய் என் தங்கம், என் செல்லம், என் பட்டுக்குட்டி கார்த்தி. புரிஞ்சிருச்சுடா. மொத்தம் 4 டிக்கெட் எடுக்கிறேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வா. அப்ப நானு? டேய் நாங்க போறது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏய் என்னடா, என்ன சன்னியாசின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் என் உட்பிய கூடவே கூட்டிட்டு வரேன்டா. மொத்தம் 6 டிக்கெட் புக் பண்ணு. நான் போய் லக்கேஜை பேக் பண்றேன். எந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜும் வரக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் டிக்கெட்டை நான் எடுப்பேன். அது கூட ஆன்லைன்ல தான். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது சென்னையின் நம்பர் 1 எஃப்எம் 93.5. தம்பி ஒரு ஸ்ட்ராங் காபி கொடுப்பா. தம்பி ஒரு டீ. தலையெழுத்த கிரகத்தால கூட மாத்த முடியாது. அது நல்லா இருந்தா காஸ்ட்லி பங்களால இருப்பாங்க, கார்ல சுத்துவாங்க, காஸ்ட்லி துணி போடுவாங்க. திரு விக்ரம் சார் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் ஆலியே சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும். சில பேருக்கு நேரம் நல்லா இருந்தா என்னடா டீ கேட்டா காபி குடுக்குற? காபி கேட்டா டீயை குடுக்குற? ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இது உங்க சென்னையின் நம்பர் 1 எஃப்எம் 93.5. சாரி சார், மிஸ்டேக் हो गया சார். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
சரியா மாமா சில நேரம் சிக்கியும் கொள்ளுதடா. நேரம் ஆச்சு கால மாறி போச்சு சுத்தி சுத்தி வரோம்டா மேலையும் மேல மிஸ்டேக்கும் ஆச்சு என்னத்த பண்ணுறதுடா. அடடடடா தேவா யாரும் இங்க தேடிட ஆள் இல்லடா. சரி சரியா மாமா நமக்கான நேரம் வந்ததடா. ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திட ஆசையும் இருக்கு. ஆசைகள் இல்லா மனிதர்கள் எதற்கு வாழ்ந்தே பாருங்கடா. வாழ்க்கை ஜோரா போகுமடா. எப்போது விரும்பின கடவுள வேண்டிக்கிட்டு வாழ்க்கைய வாழ ஆயுசு தருண்டா. எகிரி பறந்துடுடா பல பல பயணம் போயிடுடா. சிறகினை கொண்டு பறந்திடுமெல்ல வாழ்க்கைய வாழ்ந்திடுடா. சந்தோஷம் என்றும் நம் கையில் தானே தூக்கி நீ கொண்டாடுடா. கைவீசம்மா கைவீஸ் கடைக்கு போலாம் கைவீஸ் மிட்டாய் வாங்கலாம் கைவீஸ் மெதுவா தின்னலாம் கைவீஸ் சொக்கா வாங்கலாம் கைவீஸ் சொகுசாய் போடலாம் கைவீஸ் கைவீசம்மா கைவீஸ். ஐயோ வேணாமா, நீ பாட்டை நிறுத்துமா. முதல்ல உன்னை கொல்ல போறோமா. பணம் வாங்கிட்டோம் நாங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லணும் வாங்கிட்ட. சுகி பவா சுகி பவா சுகி பவா சுகி பவா சுகி பவா. போங்கடா.
ஸ்வீட்டி எப்படி இருக்கு? என்ஜாயா? ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். ஐ அம் லவ்விங் திஸ் ஜர்னி பேபி. ஏய் என் ஸ்வீட்டிக்கு சாங்ஸ் வேணுமாடா? சீக்கிரம் போடு. திருவிளையாடல் படத்துல ஒரு பாட்டு வரும் கேட்டிருக்கியா? பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் இந்த பாட்டு பாடுறா. கொஞ்சம் மூடுறீங்க. அப்போ அழகி சினிமால ஹீரோயின் வயசுக்கு வந்தோன்னு ஒரு பாட்டு வரும் கேட்டிருக்கியா? ஒளியிலே தெரிவது தேவதையா. புரியல. ப்ளூடூத் ஆன்ல இருக்கா? யா. சரி, ஐ வில் ப்ளே a nice song. ஓகே. ஐயோ. டேய் பிரேக் பிடிக்கலடா. டேய் என்னடா சொல்ற? பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டேய் இறங்குடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வாங்க. கம் ஆன். ரன். வா வா. சீக்கிரம் ஓடுடா. ஓடுறா. ஃபாஸ்ட். ரன். சார் உங்க பெரியப்பா உங்களை கூப்பிடுறாரு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்க. Little star, how I wonder what you are. I'm a person like a diamond in the sky. எங்கடா போயிட்டு இருக்கோம்? டேய் பாறா. டேய் நேரா பாரு. பாத்துடா. ஐயோ. டேய் என்னடா ஆச்சு? என்னாச்சு? டேய் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுடா. டேய் சீக்கிரம் என்னடா டேய் கம் ஆன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. சரி இறங்கு. சீக்கிரம்டா. கம் ஆன். சீக்கிரம். வா. ஓடு. வாங்க. Faster, Maga. Come on. Fast. சீக்கிரம். கார்த்திக். ஏய் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. ஏய் அத அப்படியே அவுத்து விட்டு வந்துரு. என்னது? பேண்ட கழட்டணுமா? சேம் Dress கோட்னு சொன்ன? பேண்ட் தான் முக்கியமா? அப்படியா? அப்ப அவளுக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா. சைஸ் 32. இடியட். நோ. என்ன பேசுறேன்? பர்ஷலி உனக்காக ஸ்லிமா இருக்கேன். 28 சைஸே சரியா இருக்கும். என்னடா ரெண்டு வழி இருக்கு. இல்ல இப்படி. டேய் எங்கடா போற? இந்த பக்கம் வா. வர. பிடித்து போறாங்கடா. ஏய் பாத்து வாங்க. ஜாக்கிரதை.
சின்ன வயசுல விளையாடுனது. பாத்து ஐயோ பாத்து. டேய் இல்ல நில்லு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. டேய் பாருடா வந்துகிட்டு இருக்காடா. அவன் வந்துட்டு இருக்கான். வந்தா நாம செத்தோம். நாம இங்க நிக்க கூடாது, வாங்க போலாம். நோ நோ என்னால முடியாது. என்னால முடியாது. சரி அவன் யாரு? எல்லாரும் மன்னிக்கணும். தெரிஞ்சோ தெரியாமையோ இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோம். இதாடா டேட்டிங்? இதாடா ட்ரிப்? நீ இவ்ளோ செல்ஃபிஷா யோசிச்சு தான வர சொன்னியா? அப்படி சொன்னா எப்படி? நான் கால் பண்ணி வர சொல்லும்போதே டவுட்டா இருந்துச்சு. அது இல்ல. நாலு பேரையும் கொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிக்கோங்க. ஆனா இதுல இவனை இன்வால்வ் பண்ணாதீங்க. பாவம் என் செயினை எடுத்துட்டு வரதுக்காக போய் இவ்ளோ பெரிய ப்ராப்ளம்ல இவன் மாட்டிக்கிட்டான். என் தேவ் ரொம்ப நல்லவன். பாத்து கத்துக்கோடி. என்னத்த பாத்து கத்துக்கிறது? பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் வந்தா ஏன் இப்படி ஹெல்ப் பண்ணாம கத்திக்கிட்டு இருக்க? சரி நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? வேண்டாம் இப்படி அடிக்கிறானுங்க. தயவு செஞ்சு சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம். நம்மள ஒருத்தன் கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இருட்ட போகுது. இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க எல்லாம் சண்டை போட்டா எப்படி? அவதான் ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்றது கேளு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அது உண்மை இல்ல. உண்மையா? ப்ளீஸ். அது உண்மை இல்ல. நோ நோ. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சத்தியமா நான் வேணும்னு ஒன்றும் செய்யல. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அன்னைக்கு நான் 1 வீக் ஹைதராபாத்ல இருந்தேன். எப்பவும் நான் உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். உனக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. அதனால தான் சொல்றேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன் உனக்காக. நீ மட்டும் கூட இருந்தனா எனக்கு இந்த டென்ஷன் கூட ஒன்றும் இல்லை. இருடா, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அங்க பாருடா. ஐ திங்க் நாம அங்க போறதா பெட்டர்னு நினைக்கிறேன். அங்க ஆளுங்களா இருப்பாங்கல்ல. இன்னைக்கு நைட் நாம அங்க தான் சேஃபா இருக்க முடியும். இதெல்லாம் பார்க்க பாதாள பைரவி சினிமால வர்ற மாதிரியே இருக்கு. ஏய் தொடாத. ஏன்டா அதெல்லாம் அதை தொடுற? என்ன இது? செலவில்லாத கரண்ட் செட்டப் போல இருக்கு. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு கூட தெரியலடா. என்ன எப்படி உட்கார்ந்திருக்கான்? டேய் சரி, அவன் கூட நீங்களே டீல் பண்ணுங்கடா. என்னால முடியாது. டயர்டா இருக்கு. ஹலோ சார். ஹலோ மாஸ்டர். ஹலோ. ஹலோ. ஏய் என்னது? ஒழுங்கா பேசு. சார் we need your help. டக்கீரா முச்சோ. டக்கி. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன? உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி புரியும்? தமிழ்ல கேளு. கேளு கேளு. இப்ப பாரு நான் எப்படி கேக்குறேன்னு. கேளு. ஐயா டக்கீரா முச்சோ. என்னடா சொல்ற இவன்? டக்கீரோ மோச்சோ. பாருங்க குள்ள சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழ்னு ஒரு மொழி இருக்கே, அது உங்களுக்கு புரியுமா? டக்கீரா முச்சோ. நம்ம கதை முடிஞ்சு போச்சோ. எனக்கு என்னவோ இது வேலைக்காகுன்னு தோணல. நான் கிளம்புறேன். டேய் சும்மா இரு. நான் கேக்குறேன். சுவாமி, நாங்க எல்லாரும் வழி தவறி இங்க வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம் சுவாமி. என்னடா ரெஸ்பான்ஸே இல்ல. காந்தியா தூங்குறான் போல இருக்கு. எஸ் எஸ். டக்கீரா முச்சோ. நான் ஒன்னும் தூங்கிட்டு இல்ல, தியானத்துல இருந்தேன். கன்றாவியா இருக்கடா வந்தியான். டக்கீரா முச்சோ. வழி மாறி உதவி கேட்டு எங்க இடத்துக்கு வந்த நீங்க
எங்களுக்கு கடவுளுக்கு சமம். அப்படியா? உங்களுக்கு இடம் கொடுக்கறத எங்க அதிர்ஷ்டமா நினைச்சு பெருமைப்படுறோம். நீங்க போய் ஓய்விடுங்க. டக்கீரா மூச்சோ. ஹேபிட் ஹேபிட். உங்களுக்கு இங்கிலீஷ் கூட வருமா? மகனே, நாங்க இந்த மலைத்தாயோட குழந்தைங்க. எங்களுக்கு வராததும் ஒண்ணு இல்ல, தெரியாததும் ஒண்ணு இல்ல. அப்படின்னா உங்களுக்கு காமசூத்திரம் தெரியுமா? ஜெனரல் நாலேஜுக்காகடா. ஆமா, என்ன இது? இது அம்மனோட பிரசாதம் மகனே. இத குடிச்சிட்டு உங்க வேண்டுதலை என் காதுல சொன்னீங்கன்னா நான் பிரார்த்தனை பண்ணி அம்மா உங்க வேண்டுதலை நிறைவேத்துற மாதிரி பண்ணுவாங்க. சரி விடுங்கடா, சாப்பிடலாம். சாப்பிடுங்க. குடிங்க. பிரசாதம் சொன்னா இப்படி ஏறுதுடா. பிரசாதம் ஏறாதா? டக்கீரா மூச்சோ வாங்க. நான் கேட்க மாட்டேன். கேட்கணும். நான் கேட்கவே மாட்டேன். கேட்கணும். டக்கீரா மூச்சோ நான் கேட்க மாட்டேன். என்னங்க? என்னடா கத்துறான்? யாருங்க? என் வீட்டுக்காரு. எதுக்கு இவ்வளவு வெறுப்பா பேசுற? உனக்கு எதுக்கு? பேபி பேபி, அந்த Dress ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு அது வேணும். இங்க பாரு, நீ எப்படி இருக்கேன்னு பாத்தியா? நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா? என் துணி உனக்கு எப்படி பத்தும்? கரெக்டா சொன்னீங்க மேடம். பைத்தியம். நீ ஒரு ஸ்டைலிஸ்டா இருந்து இப்படி எல்லாம் செய்யலாமா? இப்போ நீ இந்த ஸ்டைல நீ செய்வியா செய்ய மாட்டியா? இவங்களுக்கு நம்மள பைத்தியமாக்குறதே வேலையாச்சு. கொஞ்சம் தள்ளுங்க மேடம். இங்க பாருங்க சுவாமிஜி, என் ஆளுக்கு உங்க ஆளோடது பிடிச்சிருக்கு. ஏய் Dress நாட்டி ஃபெலோ. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் உங்க ஆளோட Dress-ஐ கட்டி கொடுத்தா என் ஆளுக்கு ஸ்டைலிங் பண்ணிப்பேன். ஸ்டைலிங்னா? இப்போ எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் டைம் ரெண்டும் இல்ல. ஒன்னு பண்றேன், என் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். கம், கொஞ்ச நேரத்துல நீங்க கெட்ரினா கைஃப் மாதிரி ஆக போறீங்க. ஸ்டைலிங் பை அகஸ்தியா. அகஸ்தியா அகஸ்தியா. டக்கீரா மூச்சோ என்னங்க இது? இவளுக்கு கரெக்டா இருக்கு, ஆனா உள்ள உங்க வைஃப் எப்படி இருக்கும்? டக்கீரா மூச்சோ போத்திட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். வாங்க. ஏய் ఇప్పుడు చూడు. ஏய் இறக்கு 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 இறக்கு. கத்தி மாதிரி இருக்கீங்க மேடம். சூப்பரா இருக்கு. டக்கீரா மூச்சோ எப்படி இருக்கு? அம்மையா கடிச்சிட்டுக்கிற மாதிரி இருக்கா? என்ன நினைச்ச? எப்படி நம்ம கை பக்குவோம்? நீங்க போய் முதல்ல ஓய்வு எடுத்துக்கங்க. பாத்தியா, எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. என்ஜாய். நீ வா. ஏய் எங்க இருக்கிற? பொறுமையா. பொய்ய உண்மையாக்கலாமா? என்ன போய் என்ன உண்மை? உங்க அப்பா எப்படி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வர எல்லா வரன் கிட்டையும் நீ பிரெக்னன்ட்னு சொல்ற பொய்ய இப்ப உண்மையாக்கலாமா? 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த மொமெண்ட்டுக்காக. இனிமே என்னால முடியாது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னல பாப்பா. இப்பலாம் வேண்டாம். என்ன? பெண்ணே பெண்ணே, இந்த நிமிடம் உன்னை பார்க்கும் போது ஏதோ ஆசை தோன்றிடுதே. ஏனோ இது ஏனோ உன் மூச்சு காற்றும் சூடாச்சே. அருகே நான் வரவே நிலவாக குளிராச்சே. வயதினில் வந்திடும் தாகத்தை தீர்த்திட என்னோடு சேர்ந்திடவா.
இதழ் வழி வழிகின்ற மதுவை கொஞ்சமாய் பருகிடவா தேகம் தன்னில் வீணை மீட்டி இசை கோர்க்கவா தேகம் உள்ளே பசி கொஞ்சம் தீர உன்மேனி தீண்டிடவா தாகத்தை தீர்த்து கைகள் கோர்த்து இன்பம் கொள்வோமா என் மனதில் நீயே பெண்ணே என் ஜீவனே உன் சுவாசம் எந்த மூச்சில் ஒன்றை சேருமா என் ஜென்மம் உனக்காய் பெண்ணே என்னோடு கலந்திடவா உடம்பு இப்படி வலிக்குது. கண்டு போச்சா இங்க இன்னும் ஓடிட்டு இருக்கு. சுவாமிஜி ஃபுல் என்ஜாய். டக்கீரா மூச்சோ இவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்பா. இங்க பாருங்க மாஸ்டர், நாங்க கிளம்புறோம். டக்கீரா மூச்சோ இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சியை பார்க்காம போறீங்க? அருமையா இருக்கும் அந்த இடம். நீர்வீழ்ச்சினா வாட்டர் ஃபால்ஸ் ஏதாவது ஏய், இருக்கு. வாவ், வாட்டர் ஃபால்ஸா? இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா? வாங்க போலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். வரவனா இருந்தா அவன் எப்பயோ இங்க வந்திருப்பான். ஆனா வர வழியில எங்க அவன் மிஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். போலாம்பா ப்ளீஸ். போலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம்டா, லாஸ்டா கேக்குறேன். டக்கீரோ மூச்சோன்னா என்ன? டக்கீரா மூச்சோ அடங்கொக்கா மக்கா. நான் பேசாம என் ரெண்டு கையையும் பேண்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வாட்டர் ஃபால்ஸுக்கே போறேன். டக்கீரோ மூச்சோ அவங்க இருந்து உனக்கு தொத்திக்கிச்சா? வாவ், such a beautiful place. ஆமா ஆமா, பியூட்டிஃபுல் பிளேஸ் தான். எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, வாங்க கிளம்பலாம். டேய் இருங்க இருங்க, எங்க போறது? இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ஜாய் பண்ணாம எப்படி போறது? என்னத்த என்ஜாய்? அவ எங்க இருந்து வருவான்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கோம். போடி. ஏய், forget it please. போடி. ஏய் வாடா. ஏய் என்னோட போன். ஏய் என் போன் கொடு. கொடு. ஏய் கண்ண மூடுறா. பார்வதி, நீ ஒண்ணு எல்லாரும் பாக்குறாங்க பார்வதி. தேவ், ரிலாக்ஸ். ஸ்விம் பண்ணனும்னா கம்ஃபர்ட்டா இருக்கணும்ல. ப்ரோ, இப்போ இதெல்லாம் ரொம்ப காமன். சும்மா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுக்குன்னு இப்படி துணி இல்லாமையா? Silly. Come let's enjoy. உள்ள நிறைய மீன் இருக்கும், ஜாக்கிரதையா இரு. பயப்படாத தேவ். Just relax. I'm enjoying. ஏய் பாரு. பாரு, வந்துரு சொன்னா கேளு. பாரு. வா. வாடி. ஏய் போடு வந்து பாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கா, சொன்னா கேட்க மாட்டான். வா. டேய் சர்மா, என்னாச்சு? என்னாச்சு? டேய் தேவ். சீக்கிரம் எழுந்துடா. அவன் வந்துட்டான். எழுந்துடா. இங்க பாருடா, கொஞ்சம் வந்துட்டு இருக்கா, எழுந்துடா. சீக்கிரம் வா. அரு சீக்கிரம் வா. வா தேவ். சீக்கிரம் சீக்கிரம் போடா. சீக்கிரம் போங்க. சீக்கிரமா போங்க. இந்த பஸ் அங்க இருக்கு. ஒண்ணு வேண்டாம். வா. பாத்ரா. ஏய் ஸ்வீட்டி. ஜாக்கிரதையா. சீக்கிரம் வா வா சீக்கிரம் வா. தேவ், உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க. முதல்ல கையெடு.
நான் முன்னாடி போய் வழி காட்டுறேன். ஏய் டேய் டேய் சர்மா எந்திரி அவன் இழுக்கிறான்டா. பேண்ட் இழுக்கிறான். டேய் நான் என்ன ஊஞ்சலாடா, என்ன முன்ன பின்ன இழுத்துட்டு இருக்கேன். மொத்தமா கழட்டிட்டான்டா டேய். என்ன கருமத்துல பறந்துட்டான். வாடா பாத்து வா. தேவ் சீக்கிரம் வாங்கடா. கீழே விழ போறேன். வாங்க வாங்க. பாத்து பாத்து சீக்கிரமா வா. டேய் நான் விழுந்துட்டேன்டா. காப்பாத்துங்கடா. ஸ்வீட்டி. டேய் நான் ஓட போறேன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்கடா. வாடா டேய். டேய் ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது இருக்கா பாரு. ஐயோ கார்த்திக் புடி. கம். புடிச்சுக்கோ. கையை கொடு. கையை கொடு. கொடு. சீக்கிரம். பாத்து. கார்த்திக் கம் கம் போங்க போங்க. டேய் இருங்கடா. என்ன? உள்ள ஏதோ ஊர்த்துற மாதிரி இருக்குதுடா. என்னன்னு தெரியல. சரி சரி பாருங்கடா. எல்லாத்தையும் கழட்டு. சீக்கிரம். சீக்கிரம் கழட்டு. டேய் பேண்ட்ல கூட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கழட்டுடா சீக்கிரம் கழட்டு. வா. தூக்கி போடுறா. போட்டு வா. வாங்க வாங்க. டேய் அதோட நம்ம ஜீப் அவன் வரதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம்டா. வாங்க. அவன் வந்துட போறான்டா. டேய் எப்பறா போறது? முதல்ல அந்த வண்டி எடுக்கணும். வாங்க அதை எடுக்கலாம். ஆமாடா. யோ ஏய் இறங்கிடா. தள்ளுங்கடா. டேய் நீ இப்படி வாடா. வாடா. தள்ளுங்க. புஷ். நல்லா ஃபாஸ்ட். புஷ் பண்ணுங்க. டேய். Come on. Hey, come on. எழுந்துடவாடா. வெங்கட்ரமணா கோவிந்தா. அरे என்ன கூப்பிடுற? சீக்கிரம் தள்ளுடா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. வாடா. வாங்க. ஸ்பீடா வாங்க. சீக்கிரம் ஏறுங்க. ஏறு. சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம். ஏறு. பாத்து. டேய். சீக்கிரம் ஏறு. என்றா. நல்லா சீக்கிரம் போ. மித்ரா எங்க? ஆமா மித்ரா எங்க? மித்ரா. Hickory Dock. The most vintage big block. Hickory Dock. The most vintage big dog. The dog that war. The most bent down. The clocks that run. The most bent down. Hickory Dock. Tick tock. Tick tock. Tick. ப்ரோ நீ அந்த ஏசிபி அனுப்பின ஆள்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு ஏசிபி பொண்ணுங்கிறதுனால நீ அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ப்ளீஸ் அந்த பொண்ணை மட்டும் விட்டுரு ப்ரோ. ஏய் நிறுத்துடா. யாருடா அந்த ஏசிபி? ஏய் நீ இருடா. காண்டம் மேட்டருக்காக தான் நீ எங்களை துரத்துற. காண்டம்னா என்னடா? உங்களுக்கு இன்னுமாடா புரியல? இவன் என்ன கொல்லதான் வந்திருக்கான். அதனாலதான் என்ன குறிப்பாத்து அடிச்சான். உன்னை அந்த திருட்டு பையன் தானே என்ன கொல்றதுக்காக அனுப்பிச்சான். யாரும் அந்த திருட்டு பையன்? அப்படின்னா அப்ப யாரா நீ? பேண்ட கழட்றா. என்ன? பேண்ட். டேய் எதுக்குடா சிரிக்கிற? டேய் பயத்துல பைத்தியம் முடிச்சடா. இவ்வளவு பயந்தோம். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சடா. சொல்லிட்டு சிரிடா நீ. ஐயோ போடா. சொல்லு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. அவன் யாருன்னு தெரிஞ்சா முதல்ல என்னன்னு சொல்லி தொலை. அங்க மித்ராவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவனுக்கு இவ்வளவு சீன் இல்லடா. அவன் கே 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 அடச்சச்சி.
நீ எவ்வளவு சத்தமா கத்துனாலும் அவன் கேதான். கர்மமா பேசுறான்டா. டேய் பேண்ட கழட்றா. நான் அப்படிப்பட்டவன் இல்ல பையா. டேய் இவ்வளவு சத்தமா கத்துறானா இவனுக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். கழட்டிருடா. என்னடா கழட்டுறது? அது தவிர வேற ஏதாவது கேட்டு தொலையேண்டா. பேண்ட கழட்றியா இல்லையா இல்லனா அந்த பொண்ணை போட்டு தரேன். டேய் கழட்டடா. டேய் கண்ணை மூடுங்கடா. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடண்டா. கண்ணை மூடுனீங்களா? டேய் கழட்டிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கழட்டு. கழட்டிட்டு தான்டா இருக்கேன். பொறுமடா டேய். அந்த பக்கம் திரும்ப. வந்து தொலை. கண்ணை மூடுங்கடா ப்ளீஸ். டேய் இன்னும் ஸ்டார்ட் ஆவலையா? நீ எதுக்குடா கண்ணை திறந்த? நாங்கெல்லாம் கண்ணை மூடிட்டா உன் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும்ல. சீக்கிரம் கழட்டு. திரும்ப. வரானே காண்டா மிருகம். ஓடிடில கூட இவ்வளவு மோசமான கண்டென்ட் இல்லையாடா? டேய் இத ரெக்கார்ட் பண்ணவா? இத வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். கொஞ்சம் பேத்து திரும்படா. இதெல்லாம் ஆட்டம் வேற. ஏதாவது நடக்குதா இல்லையா? எனக்கு எந்த போஸ்ல நிக்க வச்சிருக்கான்னு பாத்தியாடா? அடிச்சிட்டான்டா அடிச்சிட்டா. டேய் என்ன இவ்வளவு சீக்கிரமாவா? நேத்து நைட் எனக்கு 15 minutes ஆச்சு. டேவ் இதெல்லாம் நீ வெளிய சொல்ல கூடாது. ஓகே 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 கண்ணு மூடு. டேய் 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 மட்டும் போறடா அங்க போறடா. டேய் இங்க பாரு. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள என்னடா தேடிட்டு இருக்கா? என்ன பண்றானே? நானே டைமண்ட்ஸ் எங்கடா? டைமண்ட்ஸா? என்ன டைமண்ட்ஸ்? டைமண்ட்ஸ் வெள்ளை கலர்ல டைமண்ட்ஸ் எப்படி? எனக்கு அப்புறம் தெரியும் கேக்குறேன். ஏன்டா வெறியாகுற? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மினிஸ்டர் சார் கால் பண்ணாரு. ஐடி காரங்கள நம்மள வச்சு செய்ய போறாங்களா? என்ன செய்ய போறாங்க? யூ நாட்டி ரைட் பேபி. உன் தலையில இடி விழ. சார் 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 மினிஸ்டர் சார் கால் பண்ணாங்க. ஐடில இருந்து ரைடு வராங்க. இந்த மாடுலேஷன்ல தான் நீ சொல்லணும். கஷ்டத்தை கூட காமமா தான் சொல்லுவியா? ஐயோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஐ வில் டேக் கேர். சம்மு பேபி. டைமண்ட்ஸ் இங்கே தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சத்யா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர். Come right here. What?
I said come. ஹலோ சார், உங்க ஆர்டர் தான் பேக் பண்ணிருக்கேன் சார். 5 to 10 minutesல வந்துடும் சார். இந்த பேண்ட் ஸ்டிச்சிங் முடிஞ்சு டெலிவரி பண்ணிடுறேன். ஆல் கிளியர். என்னது? நாங்க ஆர்டர் பண்ண பேண்ட்ல டைமண்ட்ஸ் இருந்ததா? டைமண்ட்ஸா? டிராமா பண்றீங்களா? அந்த டைமண்ட்ஸ் இருந்த பேண்ட் எங்கடா? ஹலோ மாஸ்டர், உங்களுக்கு சுத்தமா அறிவே இல்ல. அந்த டைமண்ட்ஸ் இருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை எப்பயோ வித்து பேங்காக்கு போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்திருப்போமே தவிர இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்திருக்க போறோம்? மத்த பேண்ட்ஸ்லாம் எங்கடா? ஒண்ணு அந்த செடியில மாட்டிச்சு, ரெண்டாவது அந்த டக்கினோ மூச்சோக்கிட்ட, மூணாவது அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல, நாலாவது அந்த புதக்குழியில விழுந்துருச்சு, அஞ்சாவது இவங்கிட்ட இருக்கு. இவனை வேணா எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுருங்களேன். நல்லா இருக்குடா கதை. என்கிட்ட இருந்து அவன் புடிங்கிட்டானே. என்ன பாக்குறான்? எதுக்கு நீ கொஞ்சம் கண்ணு மீதி பேண்ட்ல எங்க இருக்குன்னு காட்டிடுங்க, இல்லைன்னா ஒருத்தன் கூட இந்த காட்டை தாண்டி உயிரோட போக முடியாது. ப்ரோ, இது என்ன ஜூப்ளி ஹில்ஸ்ல இருந்து ஃபிலிம் நகர் போற ரூட்டா? ஜிபிஎஸ்ல ரூட்டை போட்டு லெஃப்ட் போ, ரைட் போ, யூ டர்ன் போட்டு போன்னு சொல்றதுக்கு பாது ப்ரோ. எங்க சுத்தணும், என்னென்ன பண்ணணும் யாருக்கு தெரியும்? என்ன எதுவும் கேட்காத, எனக்கு எதுவும் தெரியாது. பாய். அப்படின்னா நீங்க ஒருத்தர் கூட இங்க இருந்து தப்பிக்க சான்ஸ் இல்ல. ப்ரோ, நீங்க ஒரு half an hour டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்துறோம். என்ன நல்ல ஐடியா தான் கொடுத்தேன். ட்ரெஸ் இல்லாம எப்படி போக முடியும் சொல்லுங்க பாத்தியா? பேண்ட் டென்ஷன் ஆயிட்டா. என்ன பாறா? ஏய் கவனா. ஏய், என்னாச்சு அவனுக்கு? டைம் ஆச்சு, போலாமா? போனா நம்ம டேய், சாக எதுக்குடா? வேண்டியதுதான். அப்புறம் என்ன ஆகும்? இதுக்கு தான். பெயினிங்கா? ஹெவியா. ஓகே, லெட்ஸ் கோ. அது அந்த இடத்துல அடிபட்டா கொஞ்சம் வலிக்கதான்டா செய்யும். ஏதாவது செய்யண்டா டேய். சோ ஆக்சுவலி மிஸ்டர் மகாதேவ் சர்மா, சினிமால பண்ற மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணா பேண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? பணமும் புகழும் இருக்கிறவனோட பொண்ணை காதலிக்கிறது ஆம்பளத்தனம் இல்ல சுந்தரம் சார், அது கோழத்தனம். கண்ட்ரோல் சார், கண்ட்ரோல். டிபார்ட்மெண்ட்ல என் பேரை சொன்னாலே ஒவ்வொருத்தனும் பேண்ட்லயே யூரின் போயிடுவான். இந்த முடிவெற்ற பைய என் பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான்னு தெரிஞ்சா அதே யூரினை என் வீட்டு கேட்டு முன்னாடி காலை தூக்கிட்டு நாய் மாதிரி அடிப்பானுங்க. கண்ட்ரோல் சார். ஒரு வாரத்தில் அவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினதும் என் பொண்ணை இழுத்துட்டு ஓடி இருக்கான்னா அவன் டெத்தை ப்ரீபோன் பண்ண வேண்டியதுதான். என் கண்ணில் இருந்து ஒரு புல்லட்டை இறக்கியே ஆகணும். கண்ட்ரோல் சார், கண்ட்ரோல். என்ன
நக்கல் பண்றியா? 24 மணி நேரத்துல என் பொண்ணு இந்த வீட்லயும் அவன் மயானத்திலையும் இல்லைன்னு வச்சுக்கோ. என் கண்ணில் 2வது புல்லட் கூட மிஸ் ஆகும். 2வது புல்லட் உனக்கு நினைச்சியா? மொத புல்லட் உனக்கு, 2வது தான் அவனுக்கு. முகரையும் பாரு. இப்ப சொல்லுடா. கண்ட்ரோல் கண்ட்ரோல். மனசை விட்டு பிரச்சனையை சொன்னா எல்லாரும் இளக்காரமா பாப்பீங்கல்ல. கிளம்பியா? சுந்தரம் சார், என்ன ஃபீல் பண்றியா? இல்ல சார். சூடு சொரணை இருக்கிறவன் ஃபீல் பண்ணணும்யா. உனக்கு ஃபீல் ஆச்சா? ஆச்சு சார். சாரி சுந்தரம். பரவாயில்ல சார். இப்ப என் பொண்ணு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வரலன்னு வை, நீ கண்டிப்பா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுவ. ஓகே சார். கண்ட்ரோல் கண்ட்ரோல் நான் சொல்ற. லாங் லீவ் போட்டு உன்னை அனுப்புறேன் பாரு. நன்றி கட்ட நாயே. எவ்வளவு தூரம்? சீக்கிரம். ஏன்னா நம்ம என்ன சிட்டி ரூட்லயே போயிட்டு இருக்கோம். மேப்பை பார்த்து போயிட்டே இருக்கிறதுக்கு கேட்குறான் பாரு. என்னங்க எவ்வளவு தூரம் நான் கேட்டீங்க? அதோ எனக்கு என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் பேண்ட் இங்கே தான் தொலைஞ்சிருக்குன்னு தோணுது. டேய் சீக்கிரம் போய் தேடுங்கடா. டக்கீரோ மோச்சோ தேடணுமா? அவனுக்கு இன்னொரு அடி போடுங்க சார். விளையாட்டுத்தனமா காமெடி பண்ணிட்டு இருக்கான். போதும். முதல்ல பேண்ட்டை போய் தேடுங்கடா. ஏய் என்னடா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. எங்க விழுந்திருக்கோம்? என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா? டேய் டேய் என்னாச்சு? ஏன்டா கத்துன? பேண்ட். அது சரி, கீழ இருந்த பேண்ட் எப்பறா மேல போயிருக்கும்? குரங்கு ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கும். என்ன? நாயா இருக்கும். இல்ல நரியா இருக்கும். எறும்பா? அதெல்லாம் இல்ல சார். யானை. இவன் அடி வாங்கினா தான் வழிக்கு வருமாடா. சந்தோஷமா? சந்தோஷம்டா. நீ மூடு. உங்கள யாராவது ஒருத்தர் போய் பேண்ட் எடுக்க. அங்கெல்லாம் ஏற தெரியாது. நீயே போய் எடுத்துக்கோ. அதான் காமிச்சிட்டோம்ல. போதும் போ. டேய் என்னடா நீ? ஒரு வேளை அவன் பேண்ட் எடுக்கிறதுக்காக மேல ஏறினானா நாம தப்பிச்சிருவோங்கிற பயம் இருக்கும்ல. அது பாயிண்ட். என்ன நீ? என்ன என்ன பண்ற? ஸ்வீட்டி ஸ்வீட்டி. பேண்ட் எங்கடா இருக்கு? நம்ம இந்த இடத்துக்கு சொல்றேன் சார். ஹாய் என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் மேன். ஹாய் வாட்ஸ் அப்? டக்கீரோ மோச்சோ. ஹாய். ஹாய்டா. உங்களை மறுபடியும் பாப்போம்னு நினைச்சே பார்க்கலங்க. என்ன உங்க துணி எல்லாம் இப்படி இருக்கு? அதுக்காக தான் வந்திருக்கோம்னா. உங்க வைஃப்க்கு கொடுத்த Dress கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இவர் யாரு? எங்க சித்தப்பா டக்கீரா மூச்சோ. ப்ளீஸ் மேடம் புரிஞ்சுக்கோங்க மேடம். ஐயோ நான் கொடுக்க மாட்டேன்.
இது நான் போட்டதுக்கு அப்புறமா தான் இவர் என்ன சுத்தி சுத்தி வர்றாரு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன வேணும்னு சொல்லு. நான் இதை மறுபடியும் கொடுத்துட்டேனா என் வீட்டுக்காருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் என்ன கேட்டா கொடுத்துருவாங்களா? எங்க நீயே கேளு பார்க்கலாம். இவன் தவிர வேற எதுவும் தெரியாது. ஐயோ இவன் ஒருத்தன் இவனுக்கு டக்கீரா மூச்சோ தவிர வேற எதுவும் தெரியாது. ப்ளீஸ் நீ என்ன கொடுக்க போறியோ அதுவும் பொண்டாட்டி கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நீ சும்மா இரு. நீங்க என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ சும்மா இரு. நான் உங்களுக்கு உலக நீதியை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மேடம் அது ரொம்ப கேவலமா இருக்கும். நீங்க அதை கேட்காதீங்க. காது பொத்திக்கோங்க ப்ளீஸ். ஓகே. நீங்க ஒருத்தவங்க பின்னாடி சுத்துறது வேற, 10 பேர் உங்க பின்னாடி சுத்துறது வேற. அது வேணுமா இது வேணுமா? ரெண்டு வேணும். டக்கீரா மூச்சோ. ஆசைய பாரு. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிறது போயிடும். டக்கீரா மூச்சோ. அழியாதடா அழியாத. எதுவும் கேட்கக்கூடாது. அமைதியா. சாரி 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 சாரி. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா நீ உன் பொண்டாட்டி பின்னாடி சுத்த தேவையில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் உன் பின்னாடி சுத்துற மாதிரி நான் பண்ணிடுவேன். என்ன சொல்றேன்? என் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ்ட் இல்ல, உன்னை சூப்பரா ரெடி பண்ணிடுவான். Trust me. சுகத்தை கொடுக்கறதை விட சுகம் கிடைக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கும். ஓகேவா? கொடுக்க சொல்றியா இல்ல நானே கேட்டுட்டுமா? வா. ஏய். என்னாச்சு? வா. வா. டக்கீரா மூச்சோ. ஐயோ பாத்தியா? எதுக்கு மூஞ்சி அவ்வளவு கொடூரமா டக்கீரா வச்சிருக்கா? மூச்சோ. ஐயோ ஏய் டக்கீரா மூச்சோ கம் ஹியர் மேன். என்ன மாஸ்டர் என்ன சங்கதி? டக்கீரா மூச்சோ. ஒரே ஊஆமே. என்னங்க சார் பேண்ட்? அகஸ்தி கம் லெட்ஸ் கோ. சரி ஓகே அப்ப நான் வரேன். ஏய். எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். இங்க எதுக்கு கூட்டம்? அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. இது வந்துறேனே. ஏய் நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு? ஏய் டிஸ்கஷன்ஸ்லாம் வேண்டாம். இருட்டாகிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். கிளம்புங்க. அவன் எல்லாம் எப்படியா போறது? பொண்டாட்டி என்ன சொன்னா? எனக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் பின்னாடி சுத்துவாங்கன்னு சொன்னா. என் பொண்டாட்டிய ஸ்டைலா மாத்தினா. அதே மாதிரி என்னையும் ஸ்டைலா மாத்திட்டு நீ இங்கிருந்து போலாம். டக்கீரா மூச்சோ. யார் வந்தாலும் வரலனாலும் எனக்கு என்னோட டைமண்ட்ஸ் வேணும். டேய் இதுல இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் இறக்கிடுவேன். டைமண்ட்ஸ் வேண்டாம் உனக்கு. சொல்றல. டேய் போலாம்டா. டேய் அவனை விட்டு எப்படி போறது? கொஞ்சம் அடங்குறியா? அர்ஜென்ட் வேலை இருக்கு. போயிட்டு வந்து எல்லாத்தையும் பண்றேன். அப்படியா? ஏய் அட்டாக். அகஸ்தியா வேண்டாம். அகஸ்தியா கலவர் சவுண்ட் ஆகுறானுங்க. மந்திர அகஸ்தியா நீங்க போங்க. இவன் வரமாட்டான். டக்கீரா மூச்சோ. அகஸ்தியா அகஸ்தியா போங்க. டைமண்ட்ஸ் இருக்கா பாரு. சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பின்ன அங்கதான் இருக்கு 4வது பேண்ட். என்ன தண்ணிக்குள்ளயா? உள்ளேயா வெளியான்னு யாருக்கு தெரியும்? உள்ள இறங்குனாதான் தெரியும். அப்ப இறங்கு குதி. ஐயோ நானா? எனக்கு பாத்ரூம்ல ஸ்நானம் பண்றதுக்கே பயம். இதுக்குள்ளயா? ஐயோ என்னால முடியாது. ஏய் உங்கள யாருக்கு நீச்சல் தெரியும்? எனக்கு தெரியாது. நான் இறங்குறேன் சார். போ. ஏய் ஜாக்கிரதை பாரு. பாரு பாத்து. வாயை மூடிட்டு இரு. போ.
பாரு 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 பாவண்டா பாரு. எங்கடா போனா? என்னடா நானே காணோம். பாரு பாரு சீக்கிரம் வா. இப்படி பாரு ஓகேவா நீ? பாரு ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஓபன் பண்ணு. எங்க? புரிஞ்சிருச்சு. அதுலயும் டைமண்ட்ஸ் இல்ல அதானே? என்ன சும்மா இப்ப பாரு ஊன்ற எங்களை மிரட்டி பிரோஜனம் இல்ல. வா எல்லாரும் போய் தேடுவோம். நீங்க சிக்னல் கூட இல்ல, ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்க முடியல. நடங்க. என்னடானா ஈஸியா பேண்ட் எல்லாம் தூக்கி போட்டுறான். இங்க சிக்னல் கூட கிடைக்கல, பேண்ட் கூட வாங்க முடியாது. என்னடா கருமோ இது? சூப்பரா. என்னடா அண்ணன் உன்னை போக விட்டாரா? எந்த அண்ணா? டேய் கிரோ மோச்சா அண்ணன். டேய் உன்னை இவ்வளவு ஈஸியா விடுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா அங்க என்னதான் ஆச்சு? நீங்க கிளம்புங்க, இவன் வரமாட்டான். தக்கிரா பூச்சோ. டேய் என்னடா சொல்ற? இவன் பாரு. என்ன செய்யறது எங்க என்ன மாறி போச்சுதான். ஓ ஆட பசியும் வேதனையும் கூடி மாட்டிக்கிட்டனே மானம் போச்சு. எதையும் பத்தி கவலை இல்லையே, என்ன செய்வேன் எனக்கு தெரியல. ஓரமாக சும்மா இருந்தாலும் என தேடி தொல்ல கூடுதே. ஆடு நாட்டம் கொஞ்சம் மாடா, ஆட இந்த எப்ப மாறுண்டா. தப்பிக்கவே வழி எது காட்டி விடுடா. ஆட இந்த எப்ப மாறுண்டா. தப்பிக்கவே வழி எது காட்டி விடுடா. தக்கிரா பூச்சோ. தக்கிரா பூச்சோ. பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லுங்கடா. ஏதாவது கொஞ்சம் பேசுங்களேன்டா. கொடுத்தத வாங்கி கோடா மகனே, நிதி என்றும் மாறிடாதடா. கொடுத்தத வாங்கி கோடா மகனே, நிதி என்றும் மாறிடாதடா.
காட்டுவாசி படத்துல வர்ற மாதிரி உடம்பெல்லாம் பச்சை பச்சை பொட்டா வச்சுட்டு வருவேன்னு பார்த்தா ராஜ மரியாதையோட வந்திருக்கியே நீ. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம்டா ஸ்டைலிஷா இருக்கலாம்னு தோணுது. பாரு பிரதர், desire is the cause of all miseries. You should know how to control it. இல்லாம போனா லைஃபே நரகமாயிடும். You should know it. So, last but not the least. ஏய், வளரத நிறுத்துடா. அடுத்த பேண்ட் எங்க இருக்குன்னு காட்டுங்க. இங்கேயும் கிடைக்கலையா? கிடைச்சா இவன் கூட என்ன ஏய், வாங்கடா. வா. பாம்பு என்னடா பேண்ட்டுக்கு வெளியில இருக்கு? நான் அதெல்லாம் எங்களால கண்டிப்பா எடுக்க முடியாது சொல்லிட்டேன். டேய் வாரா, அவருக்கு மட்டும் தெரியாதானே பாம்பு கிட்ட போனா பிக்சர் டியூப் எகிறிடும். அவர்கிட்ட இருக்கிற கன் எடுப்பாரு, சுடுவாரு, பயமுறுத்துவாரு. அவ்வளவுதான். என்ன குரு, அப்படிதானே? அதான் கரெக்ட்னா. அதை துரத்திட்டு நீங்க பேண்ட் எடுத்துட்டு போங்க. ஏய், நான் வாயில்லா ஜீவன்களை கொலை பண்ண மாட்டேன். பேசுற ஜீவன்களை மட்டும் தான் கொலை பண்ணுவேன். வைக்கிற மோச்சோ, இதுல தொழில் தர்மம் வேற. டேய், போய் அந்த பேண்ட் எடுத்துட்டு வா. இந்த கதையோட செகண்ட் ஹாஃப்ல நான் வெறும் சப்போர்ட்டிங் ஆக்டர் மட்டும் தான். ஏதாவது வேற என்ன இவங்க பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நான் செமி நூடா இருக்கிறதால ஐபிஎல் சியர் கேர்ள்ஸ் மாதிரி சியர் பண்ணுவேன். பரமேஸ்வரா, கமிங். தேவ் ஜாக்கிரதை. என் பேரு மகாதேவ் சர்மா. பாம்புக்கு என்னடா பாடம் எடுக்கிறான்? நான் உனக்கு டெய்லியும் 4 லிட்டர் பால் ஊத்துறேன். என்னடா யாரோ இவன் சைக்கோவா இருப்பான் போல. டேய், அந்த பேண்ட் எடுத்துட்டு வா சீக்கிரம். டேய், தேரடா. இதுல இருக்கும். லாஸ்ட் பேண்ட் எங்கடா? சீக்கிரம் அந்த லாஸ்ட் பேண்ட் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல. ஏய் பாத்தா ஜாக்கிரதை. வழுக்குது. வாங்க. அதோ அதோ இருக்கு பாருங்க. டேய், என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. அங்க பாரியா, அதுதான் லாஸ்ட் பேண்ட். கண்டிப்பா அதுல தான் டைமண்ட்ஸ் இருக்கும். இறங்கி எடுத்துக்கோ. ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. நாங்க தான் எடுக்கணும்னு சொல்றீங்க, நாங்க எடுக்கிறோம். நீங்க போய் உட்காருங்க. நீ எப்படி எடுப்ப? எடுத்துச்சு அப்படிலாம் சொன்ன. நீ போனா சரியா இருக்கும். டேய், அது எடுத்தா வேலை முடிஞ்சு அப்பதான் தெரியும். போடா. சம்மு பேபி, டென்ஷன்ல இருக்கியா? கூல் செய்யவா? வாழ்க்கையில அம்மா அப்பா பிள்ளைங்க பேரு பதவி அப்புறம் ஒன்ன மாதிரி என் ஃபேமிலிய கூட நான் விட்டு கொடுப்பனே தவிர என் பணத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும் நான் யாரையும் விட மாட்டேன். என்ன கூல் பண்ண போறியா? பண்ணு. கூல் பண்ணு. ஓகே ஓகே, கூல் கூல். ஓகே கூல்.
புடிச்சுக்கோ ஜாக்கிரதை இருக்குமா பிடிக்குது எடுத்துறா பிடிச்சிருக்கேன்டா மிஸ் பண்ணாத ஜாக்கிரதை அப்பா அப்பா எடுத்துட்டா ஓபன் பண்ணு. இன்னொரு ஜிப்பையும் ஓபன் பண்ணு. சார் எதுவும் இல்லை சார். ஷிட். சொல்லுங்கடா, அந்த டைமண்ட்ஸ் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? அங்கே சாக போறீங்க. என்ன பார்த்த பைத்தியக்கார மாதிரி. ஆமா, நீ பைத்தியக்காரன் தான். சத்தியமா எங்க கிட்ட டைமண்ட்ஸ் இல்ல. மண்ட குழம்பி போயிருக்க உனக்கு. இப்ப என்ன புடுங்க போற? டைமண்ட்ஸ் எங்கடா? எங்க எல்லாரையும் விட்டுறியா? உனக்கு வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். எங்கடா? சொல்லுடா. கொல்ல சொல்லு. அம்மா அகிலேண்டேஸ்வரி, இவன் என்ன ஏன் முன்னாடி கிட்டிருக்கான்? பாரு அவன் ரொம்ப பெரிய கிரிமினல். இவனை நாங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களால் என்னோட வேலை ஈஸியாகிடுச்சு. மித்ராவை ட்ராக் பண்ணும்போது அதிர்ஷ்டவசமாக இவன் கிடைச்சிட்டான். இவனை பிடிச்சி கொடுத்தா 25 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதை உங்களுக்கு வாங்கி தர்றேன். 25 லட்சமா? 25 lakh. Oh my god. எஸ் மித்ரா, வா போலாம். டாடி ப்ளீஸ். டாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்துடுறேனே ப்ளீஸ். என் கண்ணில் இன்னும் 5 புல்லட் இருக்கு. அங்கிள் அங்கிள்னு மட்டும் கூப்பிடாத. வேணாமா? உன் பேர் என்னடா? அகஸ்தியா. ஓகே. உனக்கு 1 வருஷம் டைம் தர்றேன். அந்த புடுங்குற வேலையை மட்டும் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேற நல்ல வேலை நீ பார்த்தேன்னா உனக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எஸ். ஓகே ஓகே. எஸ். யா. ஹலோ, 1 வருஷம் டைம் இருக்கு. உணர்ச்சி வசப்படாத. வா போலாம். பை. பாய் மித்ரா. பாய் பாய். எப்படிடா? எப்படி எல்லாத்தையும் சாதிச்சிட்ட? ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இனிமேலாவது நம்ம ரியல் டேட் என்ஜாய் பண்ணலாமா? ஏன் லேட் பண்ணிட்டு கிஸ்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம்.
நம்ம கூட ஒரு குட் மார்னிங் பேபி. என்ன இவ்வளவு காலையில கால் பண்ணிருக்க? உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, நாளைக்கே கல்யாணம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கிராண்டா இருக்கணும். பணம் வேணும்னா என்ன கேட்க சொல்லு, எவ்வளவு வேணாலும் தூக்கி போ. வாட்? எங்க அப்பா உனக்கு 1 year டைம் கொடுத்தா நீ ஒரு நல்ல செட்டில் ஆயிட்டியா? எஸ் பேபி. சீன் போடாம மேட்டர் சொல்லு. உன்கிட்ட தான் அந்த டைமண்ட்ஸ் இருக்கா? கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்ட. எப்படி? நீ சீக்கிரமா நம்ம ரூமுக்கு கொஞ்சம் வா. டேய், எதுக்கு இப்படி சிரிக்கிற? அந்த அந்த டைமண்ட்ஸ் எங்கடா? 1 minute. ஓ ஃப்ரெண்ட் தான, உனக்கே சொல்லலையா? ஆனா சொல்லலையே. நீயே பார்த்தல, ஏய், அவன் அவன் பேசிட்டு வரேன்னு போதே போயிட்டான். சொல்லிருக்கான்ல. ஏன் மேலயே உனக்கு டவுட்டா? டேய், என்னடா இது? பேண்ட் மாதிரி இருக்கு. பேண்ட்ரா? ஆமாடா, அந்த பேண்ட். அதேதான். இந்த பேண்ட் எதுடா? ஓபன் பண்ணு. எதுக்குடா? ஓபன் பண்றா. என்னடா உள்ள? டேய், இப்ப பாரு. எப்பவும் கூகுள்ல தான் பாப்பேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கையில வச்சு பாக்குறேன். ஆளுக்கு ஒண்ணு எண்ணி வச்ச மாதிரி இருக்குடா. எஸ். ஏய், ஒரு நிமிஷம். நம்ம 6 பேண்ட்ஸையும் அங்கேயே விட்டுட்டோம்ல. அப்புறம் இது எப்படி வந்துச்சு? ஆமா, ஆனா நான் தானே இந்த பேண்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். நாட்டி ஃபெலோ. டேய், பேபி சொல்லு பேபி. சொல்லுடா. ஓகே. என்னடா? சொல்லு பேபி. ப்ளீஸ் டெல் மீ. சொல்லு. சொல்லுடா. இதுவரைக்கும் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா அதே மிஸ்டேக் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணிருக்கு. நீ கரெக்டா தான் ஆர்டர் பண்ண, ஆனா கொண்டு வந்தவன் மிஸ்டேக் பண்ணிட்டான். நீ ஆர்டர் பண்ணது 6 பேண்ட்ஸ் தான்டா. பார்சல் பண்ணவனுக்கு தான் டைம் சரியில்லை போல. 6 பேண்ட்டுக்கு பதிலா பை மிஸ்டேக்கா 7 பேண்ட் அனுப்பிட்டான். நீ நோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொன்னதுனால அந்த 7th பேண்ட்டை என் ஷெல்ஃப்ல பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். டேய், எப்பவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு திட்டிட்டே இருப்போம்ல, இன்னைக்கு அந்த ஆர்டரால நாம எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட்டோம். ஆப்வியஸ்லி. டேய், அந்த காண்டம் காரன் தான்டா. இல்ல, அவன் தான் நினைக்கிறேன். டைமண்ட்ஸ். சீக்கிரம் இந்த பேண்ட் எடு. பேண்ட் சீக்கிரம். ஓகே, நாம டென்ஷன் ஆகாதீங்க, நானே பாக்குறேன். கூல். டேய், இரு, நானே பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். அமேசான் பார்சல் சார். பார்சலா? டேய் கார்த்திக், நீ ஆன்லைன் ஆர்டர் பண்ணியா என்ன? ஏய், நான் எதுவும் பண்ணல. கண்டிப்பா நீ தான் எனக்கு தெரியும். சாரி பாஸ், ராங் அட்ரஸ்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. சார் ஒன் செகண்ட். சார், சேம் அட்ரஸ், சேம் ஃப்ளோர், எல்லாமே கரெக்டா இருக்கு சார். பே கூட பண்ணிருக்காங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். பாய் சார். ப்ரோ நில்லு ப்ரோ. கண்டிப்பா டேய், நான்
கண்டிப்பா நீ ஆர்டர் போட்டுறடா. நான் பண்ண சொல்ல மாட்டேன். கேக்குறேன் சொல்லு நீதான். நீ ஆர்டர் போட்டாலும் போட்டுருப்ப. ஐயா ப்ராமிஸா சொல்றேன். இருடா. என்னவா இருக்கும்? ஷர்ட். ஏய் எனக்கு தெரியும் நீ தான் போட்டுருப்ப. ஏய் நான் ஒண்ணும் கண்டிப்பா போடல. ஷர்ட் நீ தான் இது என்ன நான் தான் பாக்குறேன். எனக்கு தெரியும். டேய் பார்க்கணும்னு கேக்குறேன் கையிலேயே காட்ட மாட்டேங்கற. இது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஷர்ட்ரா. இது நம்ம யாருக்குமே பத்தாது. டேய் இந்த ஷர்ட்டை நீ தான் ஆர்டர் போட்ட. எனக்கு தெரியும் நீ தான் போட்டுருப்ப. இது என்ன டிசைன்ரா? ஃபுல்லா பிளட் குரூப் மாதிரி இருக்கு. எப்பா டைமண்ட கண்டுபிடிக்க சொல்லிட்டு இவன் போட்டோவை காட்டுற? இவனை தெரியுமா? என்னன்னா பார்த்தாலே ரொம்ப டேஞ்சரா இருக்கான். யாரு இவன்? எனக்கு வேண்டியது டைமண்ட்ஸ் இல்ல, ஷர்ட். கார்த்திக் கம் லெட்ஸ் கோ. கார்த்திக் கார்த்திக் வா போலாம். வாடா. கார்த்திக் வா. And the R should be rolling. కింద పడి దొల్లాలన్నమాట. அதான் மேட்டர். கதை இப்பதான் ஆரம்பிக்குது. அடடடடா தேவா கிரக நேரம் நல்லா மாறுண்டா. சரி சரியா மாமா எல்லாம் இனி ஆரம்பமாகுதடா. அடடடடா தேவா தொல்லைகளும் அழகாயுள்ளதடா. சரி சரியா மாமா சில நேரம் சிக்கியும் கொள்ளுதடா. நேரம் ஆச்சு கால மாறி போச்சு சுத்தி சுத்தி வரோமடா. மேலையும் மேல மிஸ்டேக்கும் ஆச்சு என்னத்த பண்ணுறதுடா. அடடடடா தேவா யாரும் இங்க தேடிட ஆள் இல்லடா. சரி சரியா மாமா நமக்கான நேரம் வந்ததடா. ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திட ஆசையும் இருக்கு. ஆசைகள் இல்லா மனிதர்கள் எதற்கு வாழ்ந்தே பாருங்கடா. வாழ்க்கை